ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். நான் துபாயில இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பார்ட்டி வைக்க போறேன். முதல்ல என்னுடைய துபாய் ஸ்பெஷல் புரோட்டாயை நான் தயார் பண்றேன். அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரிங்க்ஸ் பார்ட்டி ஆரம்பிக்கலாம். என்ன சேக்கு நான் சொல்றது சரிதானா நண்பா? முதல்ல ஒரு சரக்கு போடுவோம், அதுக்கப்புறம் ரெண்டா புரோட்டா எல்லாம் போடலாம். அதெல்லாம் சரிப்பட்டு வரும். ஃப்ரெண்ட்ஷிப்னா சேர்ந்து உட்கார். மாமா என்ன பண்றீங்க? இல்ல இத பாத்துட்டு இருக்க மாட்டேன். அட அங்க வைங்க மாமா, எல்லாம் உங்களுக்கு தான். ஏன் அவசரப்படுறீங்க? அப்படி இங்க பாருங்க, முதல்ல என்னுடைய சைடிஸ் புரோட்டாயை தயார் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி ஆரம்பிப்போம். எப்படி மாப்பிள, நம்ம சரக்கு அடிச்சடிச்சு சைடிஸ் உண்டாக்கலாமே? அப்படி ஒன்றும் வேண்டாம். இதை பாரு, நான் புரோட்டா உண்டாக்குன பிறகு எல்லாரும் உண்டாக்குனா போதும். இதனுடைய ஸ்பான்சர் நான் தீர்மானிச்ச பிறகு எல்லாரும் உண்டாக்குனா போதும். உண்டாக்க வந்துட்டா. அப்புறம் மாப்பிள, கேமரா ரெடியா? ரெடி ரெடி. இங்க பாரு, நான் புரோட்டா போடுற ஸ்டைல ஒவ்வொரு அங்கிளான்னு எடுக்கணும். புரியுதா? அங்கிளா? புரியுதா? கூட அங்கிள் இல்லடா. ஐயோ, இவன் ஒருத்தன் அது என்னமோ சொல்லுவாங்களே மாமா. அது மாமா என்ன பண்றீங்க? இல்ல இது பிராண்டியா விஸ்கியா? ஐயோ, முதல்ல அத அங்க வைங்க மாமா. அவன் என்னமோ கேக்குறான், அத சொல்லுங்க. அங்கிள் எடுக்க சொல்லியா? அங்கிள் இல்லடா, அங்கிள். அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது எடுக்கடா. சரி, ரெடியா? ரெடி. அன்பு நேயர்களே, வணக்கம். வணக்கம் மாமா, இந்த கிழட்டு கிழவனை யார் உள்ள விட்டது? செஞ்சா? ஆமா, செஞ்சு குஞ்சு போய் வாயில மண்ணு விழுந்தவன். ஐயோ, தேவையில்லாத நேரத்துல ஏன் வந்து மூக்க நீட்டுற? போயா. இவன் பரோட்டா உண்டாக்குனதும் தான், நான் தின்னதும் தான். கோ டு யுவர் கிளாஸ். இதெல்லாம் ஒரு வாத்தியம். போயா அந்த பக்கம். மாமா, மறுபடியும் இந்த கிழவனை நான் பார்த்தேன், நான் கொலைகாரன் ஆகிப்பேன் சொல்லிவிட்டேன். இவன் பரோட்டா உண்டாக்குனதும் தான், நான் தின்னதும் ஐயோ, தான். போயா. மாப்பிள, மேட்ருக்கு வாங்க. இந்த மாதிரி டேய், இதெல்லாம் கட் பண்ணு, மறுபடியும் எடு. ஓகேவா? அன்பு நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நான் ஸ்பெஷல் கட் பண்ணிட்டு மறுபடியும் எடு. டேய் எடுடா. சரி. அன்பு நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்பெஷல் இது இங்க வச்சா சரிப்பட்டு வராது. ஆளை பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கா, இவ்வளவு பெரிய குடியாரனா இருக்கா. எல்லாம் அடர்ந்த பயிலுங்க, எவனையும் நம்ப முடியாது. இதெல்லாம் அங்க இருக்கட்டும். அல்ப பயலா இருக்கான. 5 துள்ளி பிராண்டிக்க வேண்டி இவன் காலை பிடிக்க வேண்டி இருக்கு. தலை எழுத்து. அன்பு நேயர்களே, வணக்கம். இன்றைய சமையல் குறிப்பில் என்னுடைய துபாய் ஸ்பெஷல் புரோட்டாவை நீங்க பார்க்க போறீங்க. நான் புரோட்டா பாடுறத நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்து உங்க வீட்டில் செய்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சக்ரைஸ் பண்ணுங்க. என்னது சக்ரைஸ்? சக்ரைஸ் இல்ல மூதேவி, ஒழுங்கா சொல்லல. சக்ரைஸ் இல்லடா, சப்ஸ்கிரைப். ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. நாக்கு கூட வடிக்க மாட்டான் மூதேவி பை. என்னடா பாருல, என்னடா பண்ணன நீ? சும்மா இருங்க மாமா, லைவ் போயிட்டு இருக்குல்ல. வணக்கம் நேயர்களே, நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாமா? முதலில் மாவை தட்ட வேண்டும். நான் இப்ப மாவை தட்டிட்டேன். இனி நான் புரோட்டா போடுறத நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல கடவுள் நமஸ்காரம் பண்ணுவோம். ஹர ஹர மகாதேவ் கி கடவுளே, தெரியாதனமா இவனுங்கள்ட்ட புரோட்டா போடுறேன்னு சொல்லிட்டு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. கடவுளே, இந்த புரோட்டாவை சாப்பிடுற இவங்களை காப்பாற்றும் ஐயா. என்ன சொன்ன? கடவுள் நமஸ்காரம்.
என்ன மாமா? எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன? உண்மையிலேயே உனக்கு பரோட்டா அடிக்க தெரியுமாடா? என்ன மாமா திடீர்னு உங்களுக்கு சந்தேகம்? இந்த மாதிரி மூஞ்சியில எல்லாம் மாவு வாரி தேய்ச்சி வச்சுட்டு நிக்கிறியடா. மாமா துபாயில எல்லாம் இப்பதான் முதல்ல நாங்க மாவை பரத்தி போட்டு விளையாடிக்கிட்டு தான் அப்புறமா தான் பரோட்டா அடிப்போம். நல்ல விளையாட்டுடா. அந்த மாவை எல்லாம் வாருங்கடா வாரி. மாப்பிள்ள கீழே விழுந்த மாவை எல்லாம் ஒழுங்கா எடுத்து போட்டாச்சு. இனிமேலாவது ஒழுங்கா பரோட்டா போடுறா. இந்த பாருங்க மாமா, இனி எந்த தப்பே நடக்காது. நான் இனி கரெக்டா பரோட்டா போடுவேன். தைரியமா இருக்கேன். மாப்பிள்ள பழையதெல்லாம் கட் பண்ணு, மறுபடியும் முதல்ல இருந்தே எடு. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏன்டா ரொம்ப சலிச்சுக்கிற? எடுறா நீ. மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, ஒழுங்கா இந்த பரோட்டா போடுங்க மாப்பிள்ள. போற மாமா, நான் முதல்ல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். பரோட்டா ரெடி ஆச்சாமா? என்னது பரோட்டா ரெடி ஆச்சான்னு கேக்குறேன். மாமா இவனை முதல்ல வெளியே போய் சொல்லுங்க. பைத்தியம் பிடிச்சு போச்சா? போயாருங்க போயா. Go to your class, man. மனுஷன் இருக்கிற வேதனையில இவன் வேற தொல்லை கொடுக்குறான். பரோட்டா அடிங்க. என்ன செய்யணும்? முதல்ல பரோட்டா இங்க நடுவுல இப்படி குண்டு வெட்டணும். அப்புறம் கொஞ்சம் பஞ்சார முட்டை கொஞ்சம் மிளகு பொடி எடுத்துட்டாங்க. மிளகு பொடி எதுக்கு? உண்மையிலேயே உனக்கு பரோட்டா அடிக்க தெரியுமாடா? ஏன் மாமா இப்ப திடீர்னு சந்தேகப்படுறீங்க? நீ மிளகெல்லாம் எடுக்க சொல்லுவேடா. இல்ல மாமா, துபாய்ல நாங்க மிளகு பொடி போட்டு தான் பரோட்டா செய்வோம். மிளகு பொடியா? அப்படி எல்லாம் இருக்கோ? இல்ல அந்த முட்டை சீனி வேற என்னமோ போடுவாங்களே, அது உப்புடா. அப்ப மிளகு பொடி இல்லையா? ஐயோ ஐயோ, அதனால பெரிய உத்தரவா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இப்ப பாருங்க எப்படி சூப்பரா உங்களுக்கு பரோட்டா போட்டுக்கிட்டு நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம். அதே சேட்டு நீ வேகமா விட்டுறா. அந்த கோழியில ரெடி ஆச்சா? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டோம். சரியா இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. மாப்பிள மாவு ஏன் இந்த கலர்ல இருக்கு? அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. மாமா இது ஒரு டூப்ளிகேட் மாவா இருக்குமோ? துபாயில மாவு எல்லாம் எவ்வளவு வெள்ளையா இருக்கும் தெரியுமா? போடா பரதேசி, இந்த மாவை மொத்தம் கீழே கொட்டி அங்க இருந்து பாரி இங்க போட்டா பின்ன இந்த கலர் இல்லாம வேற எந்த கலர்டா வரும்? ஓ அந்த கலரா? அது என்ன மாமா, கீழே கிடந்தா என்ன மண்ணில் கிடந்தா என்ன, புரோட்டா ருசியா இருக்கான்னு தான் பாக்கணும். அது இருக்கு. இப்ப சூப்பரா இருக்கு. கிரே கலர் புரோட்டா சூப்பரா இருக்கும். இனி அடுத்த கட்ட நீ இது மேல ஏற நின்னு மிதிப்பியோ? ஒண்ணும் இல்ல மாமா, பாத்துக்கிட்டே இருங்க. டேய் நீ கேமரா எடுக்கறியா? மாப்பிள இது எங்க பூச போறீங்க? என்னடா நீ? டேய் நீ சேர் குழைக்கிறியாடா? புரோட்டா மாமா சூப்பரா இருக்கு, நீங்க தைரியமா இருக்க. இந்த கோழி கறி கூட இதை வச்சு சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? நாம தண்ணி அடிக்கும் போது அதெல்லாம் தெரியாது நமக்கு. சாணங்கி போல இருக்கு மாப்பிள. துபாய் புரோட்டா ஸ்டைலே இப்படிதான் மாமா. இத பார்த்துட்டு ரசித்துட்டே இருக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்ட்ராவி இல்ல மாமா, இந்த பாருங்க புரோட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கு அதை மட்டும் தான் பார்க்கணும். டேய் நீ கரெக்டா நல்ல ஆங்கிள் எடுக்கணும். அடிக்க தொடங்கியாச்சா? ஆமா ஆமா, எப்போ தொடங்கியாச்சு? அப்ப நாங்க லேட்டா? ஆமா, புரோட்டா அடி எப்போ தொடங்கியாச்சு? புரோட்டா அடியா? ஆமா, நீ வேற என்ன நினைச்சா? நம்ம தண்ணி அடி நினைச்சேன். தண்ணி அடிக்க இன்னும் டைம் இருக்கு. டேய் நீ இப்ப கோழி கொண்டு வரா? இந்த கோழி கறி என்ன தயாராகிட்டு சொன்னீங்க? டேய் ஏண்டா இதுவரை எங்க போயிருந்த? கோழி பிடிக்க போறேன். இது கோழி பிடிக்கீங்க? ஆமா, அது பெரிய கதைப்பா. டேய் பாரு, ஒரே கதை என்ன கேட்க டைம் இல்ல. இந்த பாரு புரோட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது உருண்டை
பிடிச்சாச்சு இப்படி உருட்டியாச்சு அடுப்புல போட்டாச்சு புரோட்டா ரெடி. புரோட்டா இப்பதான் அடுப்புக்கு நீ மண்ணு வளர்ச்சி வச்சிருக்க. இது மண்ணு அடுப்பு போடணும் புரோட்டா மாவு நேரம் இருக்குல்ல. டேய் இது மண்ணா இது மண்ணா டேய் இது புரோட்டா மாவுடா. புரோட்டா மாவா? ஏய் சேக்கு நீ வாடே இவன் போட்ட புரோட்டா தான் நம்ம வீட்ல புரோட்டாக்கு மாலை போட சொல்லாயிரம். டேய் 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 இந்த மாதிரி ஓவரா பில்டப் காட்டாத. முதல்ல அந்த கோழியை உரிச்சி தயார் பண்ணி போ. சரி சரி கோழியை கொண்டு போ கோழியை கொண்டு போ. ரெடி பண்ணு. மாமா சேக்க பாருங்க நான் புரோட்டா போடுற ஸ்டைல பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறான். ஆனந்த கண்ணீரா? இது வெங்காய வெட்ட கண்ணீர். வெங்காய கண்ணீரா? ஆமா அப்படி ஒரு கண்ணீர் உண்டு இல்ல? உண்மையிலேயே நீ பரோட்டா தான் போடுறியா? ஏன் மாமா உங்களுக்கு அடிக்கடி இந்த சந்தேகம்? சந்தேகமா தாண்டா இருக்கு. ஏன்டா இப்படி உருட்டா வச்சு விளையாடிட்டு இருக்க? இல்ல மாமா புரோட்டா இப்படி உருட்டி தான் வைக்கணும். இந்த பாருங்க மாப்பிள நீங்க உருண்டை பிடிங்க. நீ பரோட்டா போடு சூப்பர்ண்ணா. நான் துபாயில புரோட்டா போடும்போது அப்ப அந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த 2 உருண்டை அழகா இருக்கு. இத பரோட்டா போட்டு எனக்கு தான் தரணும். ஓ மாமா நான் முதல்ல போடுங்க. இவரை பார்த்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன். யோ இந்த 2 உருண்டையில பரோட்டா போட்டு உங்களுக்கு தான் தருவோம். இப்போ நல்லா நீ நல்லா இரு. போயா போயா மாமா இந்த ஆளை ஏன் உள்ள விட்டீங்க? இவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நான் டென்ஷன் ஆகிடுவேன். சரி நீ பரோட்டா கொடு. ஓ மாமா இவன் எங்க போனா கேமராவை கொண்டு? ஆமா அவன் எங்க போனா? மாப்பிள நான் இங்க இருக்கேன். டேய் எதுக்கு அங்க போய் இருக்க? உங்களை லாங் ஷாட்ல எடுக்கிறதுக்கு. டேய் இந்த பாரு லாங் ஷாட்ல ஒண்ணு எடுக்கறதா. க்ளோஸ் ஷாட்ல எடுத்தா போதும். என்னது க்ளோஸ் அப்டா? ஆமா அந்த பக்கத்துல இருந்து எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்களே அது க்ளோஸ் அப். ஓ ஏதோ ஒண்ணு நீ எடு. இந்த பாரு சூப்பர் கரெக்ட்டா எடுக்கணும். மாப்பிள உருண்டை பிடிங்க. நான் ரொம்ப ஓவரா போயிட்டு சரியா இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். ஐயோ டேய் ஏண்டா என்னாச்சு? மாமா இந்த மாவுல நான் புரோட்டா போட மாட்டேன். போட மாட்டியா? போட மாட்டேன். அதே இது டூப்ளிகேட் மாவு. பாருங்க புரோட்டா இப்படியா இருக்கும். இந்த மாவுல நான் புரோட்டா போட்டா என்னோட பேரு ஸ்பாயில் ஆயிடும். டேய் என்ன விளையாடவா செய்யற? டேய் பசிக்குதுடா. அதுல வேற பாட்டி வேற காரம் இருக்குது. நாங்க எவ்வளவு ஆசையா இருக்கோம் தெரியுமா? நான் என்ன பண்றது? டூப்ளிகேட் மாவுல புரோட்டா போட்டா இப்படி தான் இருக்கும். ஐயோ டேய் நீ என்ன விளையாடிட்டா இருக்க? நாங்க 5 கிலோ பல்லாரி வெட்டி போட்டாச்சு. டேய் ஆமா அந்த துபாய் மாவு எங்க அது கிடைக்குமா? கடை துபாய் மாவு நீ போட்டியா? அப்ப புரோட்டா போட்டாச்சா? புரோட்டா வந்து இத பார்த்தா மனுஷன் தின்னுவானா? புரோட்டா மாவு போல இருக்கு. சிமெண்ட் குழச்சு வச்ச போல இருக்கு. எடா இது நீ தானடா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணு? டூப்ளிகேட் மாவுல இஞ்சுவா என்ன ரொம்ப கெஞ்சறா? என்னுடைய 3 உருண்டை பரோட்டா போட்டாச்சா? நீ 2 உருண்டை தானே எடுத்து வச்சிருந்த? 2 உருண்டை. அது பரோட்டா போட்டாச்சா? புரோட்டா போட்டாச்சா? மவனே இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல அந்த உருண்டையை எடுத்து அடிச்சு கொண்டு போடு. போய் அந்த பக்கம் போயா. சாப்பிட்டு கண்ணாடங்களான நினைக்கிறேன். போயா கிளவா. யோ மாமா இவரை பார்த்தாலே நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன். மவனே இன்னைக்கு இவனை இறங்கி நான் நானும் கோழியாண்டு குருமா வச்சாச்சு. என்ன மண்ணு அப்படியே இருக்கு அது போடாம. நான் என்ன பண்ணுகிறேன்? டூப்ளிகேட் மாவுல புரோட்டா போட்டா இப்படி தான் இருக்கும். உனக்கு முடியலன்னு சொல்றாங்க டூப்ளிகேட் மாவுன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன செய்யறான்டே? டேய் ஒரு சூப்பர் ஐடியா. சொல்லு. நாம இந்த மாவை எல்லாம் தண்ணியில கலக்கி தோசை சுட்டா எப்படி இருக்கும்? தோசையா? ஆமா இது பாருங்க புரோட்டா சாப்பிட்டா என்ன தோசை சாப்பிட்டா என்ன சிக்கன் கறி ரெடியா இருக்குல்ல? டேய் ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணு.